ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து மோஸ்ட்லி அர்பன் கம்பெனியில் இயர்லி 2 டைம்ஸ் வந்து டீப் க்ளீனிங் புக் பண்ணி கிச்சன் வந்து க்ளீன் பண்ணுவேன். இப்போ வந்து அர்பன் கம்பெனியில் சர்வீசஸ் எல்லாம் நிறைய சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கிச்சன் க்ளீனிங்கே வந்து நிறைய ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்க. அப்படியே புக் பண்ணாலும் அந்த கிச்சன் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் எல்லாம் முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. நான் வந்து கிச்சன்லேருந்து ஹாலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பாக்ஸஸ் எதுவும் க்ளீன் பண்ணுறதுனாலும் பண்ணிடுவேன். அதே மாதிரி அதுக்குள்ளே என்ன ஐட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அது ஏதாவது எக்ஸ்பைரி ஆகிருக்கு அப்படின்னா அதை தூக்கி போடுறது, இல்லை வந்துட்டு ஃபுல்லாகவே அந்த பாக்ஸை வந்து தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நான் அடுக்குவேன். அது வந்து எனக்கு ஃபுல்லாக க்ளீன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா, எய்தர் நம்ம அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸை வந்து வெளியே எடுத்து கொடுக்கணும், அது நம்ம தான் எடுக்கணும். இல்லை அவங்களே எடுத்துட்டு திருப்பி ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணுறோன்னா, அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னா அது அவங்க ஒர்க் பண்ணும்போதே எடுத்துட்டு உடனே அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் வந்து குப்பையாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ என்னதான் வந்து யூனிட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டாலும் அந்த பாக்ஸஸ் வந்து அகெயின் குப்பையாக தான் அதில் அடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. எடுத்து மட்டும் கொடுங்க பாக்ஸஸை, நான் க்ளீன் பண்ணி அடுக்கிக்கிறேன்னு சொன்னாலும் அவங்க அதை எடுத்து கூட தரமாட்டேன்றாங்க. சரி, ஓகே, இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப நாள் ஆச்சு நான் புக் பண்ணவே இல்லை. கிச்சன் கிளீனிங்காக ஒரு ஸ்ப்ரே வாங்கியிருந்தேன். சரி, அந்த ஸ்ப்ரே வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருந்துச்சு. நார்மலாக நான் விம் ஜெல்லு, பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் வினிகர் அந்த இது போட்டுட்டு ட்ரை பண்ணுவேன். அதில் கூட கொஞ்சம் அழுத்தி துடைக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவாக இருந்துச்சு. இந்த 2 ரேக்கு உள்ளே மட்டும்தான் துடைச்சிருக்கேன். இன்னும் மேலே துடைக்கணும்னா நீ ஏறி துடைக்கணும். ப்ளஸ் சைட்லேயுமே எனக்கு எட்டலை. அதனால அதை அப்படியே வச்சுட்டு இது மட்டும் துடைச்சிட்டு இதில் வேணுன்ற பொருள் வேணாத பொருள் வந்து பிரிச்சுட்டேன். சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு கால்வாசி ஐட்டம் மட்டும் இருக்கும் யூஸ் பண்ணாதது, அதை வந்துட்டு பிரித்து எடுத்து வச்சுட்டேன். பாட்டில்ஸுமே வந்து தூக்கி போட வேண்டிய பாட்டில்ஸ் அப்படியே வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வேணுன்ற பொருள் மட்டும் மேலே அடுக்கிட்டேன். இப்போ வந்து எனக்கு ஓரளவுக்கு நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சது. ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்மே சேஞ்ச் பண்ணோம், ஆனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஃபர்தராக நிறைய க்ளீனிங் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.